Very good morning students. இன்னைக்கு class 6 English உங்களுக்கு rose 2ல when tree walk when the trees walk அப்படின்ற லெசன்ல section 1 வரையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ section 2 பார்க்கலாம். ஸோ இந்த எழுதின ஆத்தர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட் is an award winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. He writes poetry and books for children as well as adults. He lives with his adopted family in Landur in Mussoorie, India. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. So in the when the tree walked அப்படின்ற இந்த லெசனை யார் எழுதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் பேர் ரஸ்கின் பாண்ட். ஸோ இந்த ரஸ்கின் பாண்ட் இவர் எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காருன்னா 500 புக்ஸ். ஸோ நான் அவரோட பிக்சர் காட்டுறேன். ஸோ இவர் தான் இந்த ரஸ்கின் பாண்ட். ஓகே, ஸோ அவர் when the trees walked அப்படின்றத இவர் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரஸ்கின் பாண்ட் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி எங்கே இருந்ததுன்னா முசூரி, த லேண்ட் ஆஃப் முசூரி அப்படின்ற ஒரு பிளேஸ் இந்தியாவில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இவர் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம செக்ஷன் 3க்குள்ளே போகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். ஆல்ரெடி தெரியும், மரம் வளர்ப்போம் வளத்தை காப்போம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த போயமும் இருக்குது, இந்த லெசன்ஸும் இருக்குது. இதில் கொஞ்சம் க்ளாசரி பார்த்துட்டு செக்ஷன் 2 போகலாம். protested, opposed or disagreed, nightmare, a frightening dream, interfering, stopping. ஓகே, ஸோ க்ளாசரி எப்போவுமே நம்ம பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க லெசனை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மீனிங் புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இங்கே பாருங்கள், ஒரு கிராண்ட்பாவும் அவரோட கிராண்ட் சன்னும் சின்ன சின்ன கன்று, அதாவது சாப்ளிங் சொல்லுவாங்க, அது ஒரு ரிவர் கிட்ட வைக்கிறாங்க. அந்த பிக்சர் இது. ஓகே, ஸோ நம்ம இப்போ செகண்ட் பார்ட் படிக்க ஆரம்பித்தோன்னா அது எதுக்காக அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, கிராண்ட்ஃபாதர் வாசன்ட் content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the river bed armed with cuttings and saplings which he would plant in the forest. அதாவது அவரோட அந்த கிராண்ட் சன்னோட கிராண்ட்பாக்கு அவரோட வீட்டை சுற்றி மட்டும் செடி வைக்கணும்னு ஆசை கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா மழை டைமில் என்ன பண்ணுவார்னா ரிவர் ஆறு காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்று ஓரத்தில் சின்ன சின்ன அந்த மரக்கன்றுகளையும் அப்புறம் அந்த கிளை சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் அந்த ஃபாரஸ்ட்டில் நடுவார். ஸோ அந்த பிக்சர் நம்ம பார்த்தோம், அந்த கிராண்ட் சன்னும் அந்த கிராண்ட்பாவும் வைக்கிறத பார்த்தோம். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ரிவர் ஓரத்தில் அவர் சின்ன 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 மரங்களும் சின்ன கிளைகளும் வச்சு தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா அப்போ மழை பெஞ்சா அது ஒரே நேரத்தில் நல்லா அது வளர்ந்துடும். ஸோ அந்த ஈதப்பழம் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்றதுனால அவர் அங்கே சாப்ளிங் பண்ணுறாரு. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் இயர். ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ், ஹூஸ் கோயிங் டு see them? ஸோ நம்மளை மாதிரியே தான் அவங்க பேரனும் ஒரு கேள்வி கேட்குறான். இங்கே யார் பார்க்க போகிறா, இதை யார் இந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more foods and shelter. ஸோ அந்த மாதிரி அவர் கேள்வி அவங்க கிராண்ட்சன் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது யாருக்கு பார்க்கறதுக்காகவும் நான் வைக்கலை, இது யாருக்கெல்லாம் உறையிடம் அப்படின்னா ஷெல்டர், ஸோ உணவுக்காகவும் உறையிடமாகவும் அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸுக்காகவும் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். Of course, men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the bank of rivers from being washed away, for fruit and flowers, leaf and seed. Yes, for the timber too.
but men are cutting down the trees without replacing them. And if we won't plant a few trees ourselves, the time will come when the world will be one great desert. ஸோ நான் வந்து மரங்கள் நடுறது அனிமல்ஸாகவும் பறவைகளுக்காகவும் விலங்குக்காகவும் மட்டும் இல்லை, கண்டிப்பாக மனுஷங்களுக்காகவும் தான். ஏன்னா அதிலிருந்து வர சீட்ஸு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மனுஷங்க வந்து ஒரு இடத்துல மரங்களை வெட்டினா அந்த இடத்துல மரங்களை வைக்க மாட்டாங்க. ஸோ வைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடே வந்து உங்களுக்கு டெசர்ட் பாலைவனமாக காட்சி அளிக்கும். ஸோ அந்த பாலைவனத்தினால என்ன நம்மளுக்கு பயன்? எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல மரம் இருந்தால் தான் நமக்கு மழை வரும். ஸோ மழை வந்தால் தான் தண்ணி இருக்கும், தண்ணி இருந்தால் தான் நமக்கு உணவு கிடைக்கும். ஸோ பாலைவனமாக ஆகிட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்கள் வீட்லேயோ உங்கள் பக்கத்துலேயோ யாரெல்லாம் மரம் வெட்டினாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயாவது அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன செடியாவது கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுதான் அவர் அவங்க பேரனுக்கு, கிராண்ட் சனுக்கு சொல்லிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளும் பிளான் பண்ணி தண்ணி ஊற்றணும். The thought of the world without a trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. அதாவது அவங்க வந்து மரம் அப்படி இல்லை, மரமே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கொடூரமான வாழ்க்கையாக இருக்கும். அதோட கனவு மரங்களே இல்லாமல் இடத்த நீங்கள் கனவு கண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கெட்ட ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து கிராண்ட்பாக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அவங்க பிளான் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு போயம் மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. Woodman, spurred the tree, don't touch not a single bough. In youth it shelters me, and I will protect it now. ஸோ ஒரு உட்மேன்னா மரம் வைக்கிறவங்க என்ன பண்ணணும், ஒரு கிளை கூட தொடக்கூடாது. ஆனால் சின்ன வயசில் நீ எனக்கு எப்படி ஒரே விடமாக இருந்தியோ, வளர்ந்த பின்ன நான் வளர்ந்தது எனக்கு இப்போ வயசாகும் போது உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேரனுக்கு, கிராண்ட்சனுக்கு சொல்லிகிட்ருக்கார். One day the trees will move again, said grandfather. They have been standing still for the hundreds of the years, but there was a time when they could walk about like a people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place, but they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like the banyan tree, which its traveling aerial roots manage to get quite far. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் மரங்களும் என்ன ஆகும்னா நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிராண்ட்ஃபாதர். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டா அப்படி சொல்கிறாருன்னா, பேனியன் ட்ரீனா நம்ம பார்க்குற ஆலமரம் பாருங்கள், இந்த பிக்சரில் இந்த ஆலமரம் இருக்குது. ஸோ அதோட ஏரியல் ரூட்னா அந்த விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விழுது படுற இடம்லாம் பாருங்களேன், ஒரு மரம் உடைக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அந்த பிக்சரில் பாருங்கள், அந்த விழுது இருக்குது, அந்த ஏரியல் ரூட்ஸ், பேனியன் ட்ரீயில் இருக்கிற அந்த ஏரியல் ரூட்ஸ் பார்க்க இன்னொரு தனி மரமாக இருக்குது. அதுதான் அது மூவ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ரூட்ஸை வச்சு அவர் தாத்தா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீட்டுக்கிட்டேயே நிறைய போகிற ஒரு பிளேஸ்க்கு போகும்போது நம்ம இந்த பேனியன் ட்ரீ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ரூட்ஸ்லாம் பார்க்கும்போது அழகாக மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow there, said grandfather, so can others. As soon as the rain set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, lamburium,
and coral tree saplings and cuttings and spend the day planting them on the island. ஸோ அவர் என்ன ஒரு சொல்கிறாருன்னா, ஒரு ஐலாண்ட்னா என்னென்னா ஒரு பாலை நடுவில் மட்டும் சுற்றி தண்ணி இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம் நிலம் இருக்கும், அது பேர் தான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐலாண்டில் ஒரு இடத்துல காஞ்சு போய் இருக்குமா, ஆனால் அந்த மான்சூன் டைமில் மட்டும் என்ன ஆகுமா, முளைச்சி தண்ணி வருமா. அதாவது மழை வர டைம் மட்டும்தான் அது வந்து மழை வர அன்னைக்கு அது இடம் இது பாருங்கள், இதுதான் ஐலாண்ட், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி ஃபுல்லாக கடல், நடுவில் மட்டும் இடம் இருக்கும், இதுதான் ஐலாண்டுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா, அந்த மான்சூன் மழை காலத்தில், அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அங்கே மழை வரும், வெள்ளமும் வரும். பட் மற்ற நேரத்தை ஃபுல்லாகவே ரொம்ப வந்து காஞ்சு போன இடமா இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துலையே ஒரு மேங்கோ ட்ரீ வருது, ஸ்மால் மேங்கோ ட்ரீ வருது. மற்ற மரம் அங்கே வந்து ஃபுல்லாக ராக்ஸு, கல், அந்த கல் இடுக்குலேயே வந்து அந்த மேங்கோ ட்ரீ வர முடியும்னா மற்ற எல்லாமே மற்ற எல்லா செடிகளும் அங்கே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டர்மரிட்னா புளியா மரம், கோரல் ட்ரீ சாப்ளிங், குட்டி குட்டி சின்ன சின்ன மரங்கள் செடிகள் அந்த மாதிரி நிறைய வரும். பிளான்டிங் தெம் இன் ஐலாண்ட். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, வி செட் அவுட் வித் எ நம்பர் ஆஃப் டர்மரிட். ஸோ இந்த ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்களோ அவங்க பிளான் பண்ணி கட் பண்ணி ஸ்பெண்ட் டே வந்து பிளான்டிங் தெம் ஆன் ஐலாண்ட். ஸோ அதெல்லாம் அவங்க அந்த ஐலாண்டில் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், டு யூ நோ அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் is home to nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibian, reptile and fish species. ஸோ இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் அங்கே வந்து இவ்வளோ 325 குளோபலி இவ்வளோ ஸ்பீஷியஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நமக்கு நாலேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுவரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடக்க போகுது, என்ன முடிய போகுது கதை பார்க்கலாம். தேங்க்யூ.